ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 விதமான பகோடா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் நல்லா மொறுமொறுப்பாக சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ 2 விதமான பகோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 18லேருந்து 20 வெண்டைக்காய் இருக்கும் நான் எடுத்துருக்கிறது. தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி ஒரு துணியில் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். எல்லா வெண்டைக்காவையும் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெண்டைக்காவுடைய காம்பு 2 கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்திருந்த எல்லா வெண்டைக்காவையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெண்டைக்காவை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு, காரத்துக்கு ஏற்றது போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காவோட எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி தேவைன்னா கொஞ்சம் லைட்டாக தெளிச்சிக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ லைட்டாக தண்ணி வந்து தெளிச்சிக்கிறேன். சும்மா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் மேலே வந்து கோட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். முதல்ல கடலை மாவு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வெண்டைக்காவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. முதல்ல சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாகிடும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வெண்டைக்காவை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். வெண்டைக்காவை எண்ணெயில் போடும்போது ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. ரொம்ப தீ ஃபுல்லாக வைக்காமல் ரொம்ப மீடியம்லேயும் வைக்காமல் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு குக் பண்ணோம்னா வெண்டைக்காய் நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்பப்போ கரண்டி வச்சு திருப்பி கொடுத்தோம்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பகோடா நல்லா வெந்து மேலே நல்லா கலர் வந்திருக்கு. எண்ணெயில் போடும்போது வெண்டைக்காய் எப்படி இருந்துச்சு பாருங்கள். இப்போ வெந்ததுனால எப்படி நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். அப்போ சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது போலவே மீதி இருக்கிற எல்லா வெண்டைக்காயும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 20 வெண்டைக்காய் தான். நான் 20 கூட எடுக்கல, 18 தான் எடுத்தேன். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வெண்டைக்காய் எடுத்திங்கன்னா போதும். சூப்பராக ஒரு தட்டு நிறைய பகோடா ரெடி ஆகிடும். நல்லா வெண்டைக்காவை வந்து மெல்லிசாக சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நல்லா வேக விட்டு நல்லா கொஞ்சம் முருகலாக வர மாதிரி எடுத்திங்கன்னா இந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் சாப்பிட சூப்பராக இருக்கும். கடலை மாவு முதல்ல 4 ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா கடலை மாவு எக்ஸ்ட்ரா 3 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் ஈக்குவலாக மொறுமொறுப்பாக இருக்கும் அப்படின்றதுனால கடலை மாவு சேர்க்கும்போது அரிசி மாவும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணேன். நீங்கள் கொஞ்சம் பார்த்து அரிசி மாவையும் கடலை மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுக்கிற வெண்டைக்காயோட அளவு பொறுத்தும் நம்ம சேர்க்குற மாவோடைய அளவுகள் வந்து மாறும். அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம வெண்டைக்காயில் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும்பொழுது மாவே இல்லாத மாதிரி தான் தெரியும் வெண்டைக்காவை பார்க்கும்பொழுது. ஆனால் பாருங்கள், எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது தான் தெரியும் இவ்வளோ மாவு இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. வெண்டைக்காய் மேலே மாவு ஒட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாவு அதிகமாக கொட்டி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் போண்டா மாதிரி வந்துடும். இந்த மாதிரி பகோடா மாதிரி வராது பார்க்க.
இந்த ஒரு டிப்பை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், பர்ஃபெக்டாக சூப்பராக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் வெண்டைக்காயை வச்சு நம்ம பகோடா செய்ய முடியும். வெங்காய பகோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீடியம் சைஸில் உள்ள 5 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக நான் எடுத்திருந்த வெங்காயத்தோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு இருந்துச்சு. முதல்ல வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒட்டி இல்லாமல் தனித்தனியாக இருக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம நல்லா அப்படி உதிர்த்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும் ஸ்நாக் வந்து, அதனால் காரம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 பச்சை மிளகாவை எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு கலந்து கொடுத்துக்கலாம். எல்லா மசாலையும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு கடலை மாவு அளந்தெடுத்திருக்கேன். எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரமாக 3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். வெங்காயத்திலே ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதே இல்லை. நல்லா இந்த மாதிரி மாவை வெங்காயத்தோடு சேர்த்து கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா போதும், நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தோடு சேர்த்து மாவை நல்லா கலந்து கொடுத்துட்டேன். எடுத்து இப்படி உதிர்த்து போகிறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம வெங்காயத்தோட மாவை சேர்த்து கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா போதும், கொஞ்சம் நேரத்தில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிட்டு வந்துடும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா உதிர்த்து போடணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகிட்டு வரும். கடலை மாவு நல்லா வெந்திருக்கும், வெங்காயமும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். தீ ஃபுல்லாக வச்சுட்டா சீக்கிரமாக வெந்துட்டா மாதிரி இருக்கும், ஆனால் சாப்பிட வந்து நல்லா இருக்காது. அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், அப்போ தான் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பகோடா வந்து நல்லா வெந்து கலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி மாறி வந்திருக்கு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணும்போது இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். அப்போ சாப்பிட பகோடாவில் எண்ணெய் வந்து இருக்காது. இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பொடியாக கடாயில் போட்டு பகோடா செஞ்சு எடுத்துக்கலாம். பகோடா எல்லாமே பொரிச்சதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலையை ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுத்துட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய பகோடா வந்து ரொம்பவே டேஸ்டியாக ரெடி பண்ணிட்டோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த வெங்காய பகோடா வந்து இருக்கும். நீங்கள் கடையில் போயிட்டு பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் வெங்காய பகோடா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளை கொண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். 2 நாள் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். வெங்காயத்தை நல்லா நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துருக்கிறதுனால கெட்டு போகாது. 2 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக இது போல் வெங்காய பகோடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.